Hello everyone. இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ். இந்த 25 கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். ஆனால் இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து டே டு டே கான்வர்சேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படியும் நம்ம வந்து எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு 5-6 நம்ம டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ண தான் செய்வோம். ஸோ இது நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வேர் டு யூ லிவ். வேர் டு யூ லிவ் அப்படிங்கிறது நீ எங்கே தங்கியிருக்கிற, எங்கே உங்கள் வீடு இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வேர் டு யூ லிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர் ஆர் யூ ஃப்ரம். ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படிங்கிறது நீ எந்த இடத்துலேருந்து வர, எந்த ஏரியாலேருந்து வந்திருக்க. ஸோ இது வந்து ஏரியா மட்டும் இல்லை, புதுசாக ஒருத்தங்க ஒரு ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னா வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னா நீங்கள் எந்த இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கூட வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து சிச்சுவேஷன் நமக்கு மாறிக்கும். நெக்ஸ்ட் ஒன், வாட் டே இஸ் டுடே. ஸோ வாட் டே இஸ் டுடே அப்படின்னா இன்றைக்கி என்ன கிழமை. இது வந்து அடிக்கடி நம்ம கேட்போம் எல்லாருக்கிட்டையும். திடீர்னு இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டே இஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் தேர். ஹூ இஸ் தேர் அப்படின்னா அங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது வந்து ஒரு ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ அந்த கேபினில் யார் இருக்கிறா, அந்த பக்கம் யார் இருக்கிறா, இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு who is there அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், who called you. who called youனா நமக்கு கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு கால் வந்துச்சு ஃபோனில், அவங்க வந்து பேசிட்டு வச்சோன்னே யார் ஒன்று கூப்பிட்டா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா who called you அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், why did you call her. why did you call her அப்படின்னா நீ எதுக்கு அவளுக்கு கால் பண்ண அப்படி கேட்குறதுக்கு, இல்லை எதுக்கு அவனுக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்கணும்னா why did you call him அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ யாருக்காவது நம்ம கால் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கூட இருக்கிறவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து யார்கிட்டயாவது கேட்கணும், எதுக்கு அவளை கூப்பிட்ட, எதுக்கு அவனை கூப்பிட்ட அப்படிலாம் கேட்குறதுக்கு why did you call her இல்லை why did you call him அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், who asked you. who asked you அப்படின்னா யார் உன்னையே கேட்டா. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இது யார் கேட்டா உன்ட்ட, இது எதுக்கு இப்படி பண்ண, இது யார் கேட்டா இப்படி செய்கிறதுக்கு அப்படின்லாம் கேட்குறதுக்கு who asked you அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், where did you go. where did you go அப்படின்னா நீ எங்கே போன. இப்போ நான் வந்து நேற்று நான் கால் பண்ணேன், நீ ஃபோன் அட்டன் பண்ணல, இல்லை நேற்று நீ ஆஃபீஸ்க்கு வரல, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அவங்க ஏன் இல்லை எதனால அது பண்ணலை அப்படின்னு கேட்குறதுக்கு நீ எங்கே போன அப்படின்னு கேட்கணுன்னா where did you go அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், what did you buy. வாட் டிட் யூ பை அப்படின்னா நீ என்ன வாங்கினாங்க. இப்போ நம்ம எங்கே போனேன்னு கேட்டதுக்கு வந்து நான் வந்து ஷாப்பிங் போனேன், அங்கே போனேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா சரி அப்போ அங்கே என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ வாட் டிட் யூ பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட். இது வந்து என்னென்னா இது என்ன விலை அப்படின்னு கேட்குறது. இப்போ வந்து யாராவது புதுசாக ஃபோன் வாங்கியிருக்காங்க, இல்லை ஒரு புதுசான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஓ இது நல்லா இருக்கே, இது என்ன விலை அப்படின்னு நம்ம எப்போவுமே கேட்போம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்டோடைய விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் மை சார்ஜர். ஸோ வீட்டில் அடிக்கடி தேடுற விஷயங்கள் இந்த சார்ஜர், அப்புறம் நம்மளோட வாட்ச், அப்புறம் கீஸ் அந்த மாதிரிலாம் தேடுவோம். ஸோ முக்கியமாக சார்ஜர் தான் நமக்கு இருந்த இடத்துல இல்லை அப்படின்னா அது எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் மை சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ. ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு. இப்போ வந்து ஓகே இது லாக்டவுன் டைம், இப்போ வந்து நீ என்ன பண்ண போகிற, இந்த வந்து 1 வீக் நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிற, நீ என்னெல்லாம் செய்ய போகிற அப்படிலாம் கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஸ்பெஷல் டுடே. ஸோ வாட் இஸ் ஸ்பெஷல் டுடே அப்படின்னா வீட்டில் திடீர்னு புதுசாக ஏதோ ஒன்று ஸ்வீட்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இல்லை டிவியில் ஏதோ ஒரு புது படம் போடுறாங்க, ஏதோ புதுசான ப்ரோக்ராமெல்லாம் நடக்குது, இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் ஸ்பெஷல் டுடே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு யூஸ் திஸ் ஆப். ஸோ ஹவு டு யூஸ் திஸ் ஆப் அப்படிங்கிறது இதுவும் வந்து ரொம்ப காமனான கொஸ்டின். ஏன்னா நம்ம நிறைய ஆப்ஸ் எல்லாம் வரும்போது இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து புதுசாக வரும்போது இப்போ வந்து பேங்கிங் ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது உள்ள. அது வந்து நிறைய பாஸ்வேர்டெல்லாம் நிறைய க்ரெடென்ஷியல்ஸ் அதுக்கு தேவை இருக்குது அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேட்போம். அப்படி கேட்கும்போது ஹவு டு யூஸ் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் த ஏடிஎம். ஸோ வேர் இஸ் த ஏடிஎம் அப்படின்னா இப்போ பக்கத்தில் எங்கேயாவது ஏடிஎம் நமக்கு தெரியல அப்படின்னா வேர் இஸ் த ஏடிஎம் அப்படின்னு கேட்டோன்னா இங்கே எங்கே ஏடிஎம் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு யார்ட்டையாவது நம்ம
ரோட்டில் வந்து வழி தெரியாமல் நம்ம கேட்குறோன்னா வேர் இஸ் த ஏடிஎம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கொஞ்சம் பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இஸ் தேர் எனி ஏடிஎம் நியர்பை, பக்கத்தில் இங்கே ஏதாவது ஏடிஎம் இருக்கா, இஸ் தேர் எனி ஏடிஎம் நியர்பை அப்படியும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர் டிட் யூ பை திஸ் ஃபோன். வேர் டிட் யூ பை திஸ் ஃபோன் அப்படின்னா இந்த ஃபோன் எங்கே வாங்கினேன். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் பேசுகிறது வந்து ஃபோன் பற்றி தான். நம்ம புதுசாக நிறைய பேர் கையில் வச்சுருக்கோம், இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்போம். ஸோ வேர் டிட் யூ பை திஸ் ஃபோன், ஆன்லைனில் வாங்கினியா கடையில் வாங்கினியா அப்படிலாம் கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு அன்லாக் திஸ் ஆப். இந்த ஆப்பை வந்து எப்படி வந்து அன்லாக் பண்ணணும், இல்லை ஹவு டு அன்லாக் திஸ் ஃபோன். சில ஃபோனில் வந்து நமக்கு பேட்டர்ன்ஸ் இருக்கும் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும், ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி சில இதில் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் கூட இப்போலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி வந்து இதை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ஹவு டு அன்லாக் திஸ் ஃபோன் இல்லை ஹவு டு அன்லாக் திஸ் ஆப் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர் கேன் ஐ பை திஸ். ஸோ வேர் கேன் ஐ பை திஸ் அப்படின்றதுனா இதை வந்து நான் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறக்கு. நெக்ஸ்ட் ஒன், வென் வில் ஹீ கம் ஹோம். ஸோ வென் வில் ஹீ கம் ஹோம் அப்படின்னா அவன் வீட்டுக்கு எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போ நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணுறோம் நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு, அவங்க இல்லை அப்படின்னா சரி அவன் எப்போ வீட்டுக்கு வருவான் அப்படின்னு கேட்குறதுக்கு வென் வில் ஹீ கம் பேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு ஸ்பெல் யுவர் நேம். ஸோ ஹவு டு ஸ்பெல் யுவர் நேம் அப்படின்னா உன்னோட நேமை வந்து எப்படி ஸ்பெல் பண்ணணும். ஸ்பெல்லிங்னா இப்போ ஃபோன்லனா யாராவது அவங்க பேரை சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது நோட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரியாது, சில வந்து டி வருதா டி வருதா அப்படிலாம் தெரியல அப்படின்னா சரி உன் பேரை வந்து எப்படி ஸ்பெல் பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டு ஸ்பெல் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விச் மாடல் டூ யூ லைக் த மோஸ்ட். இது வந்து நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின். விச் மாடல் டூ யூ லைக் த மோஸ்ட் அப்படின்னா அவங்க தான் நிறைய மாடல்ஸ்லாம் காமிச்சிட்டு உங்களுக்கு இதில் எந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறதுக்கு விச் மாடல் டூ யூ லைக் த மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர். கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர்னா ப்ளீஸ் உங்கள் நம்பர் தர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ நம்பர் வேணும்னா கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டூ யூ அக்செப்ட் கார்டு. ஸோ டூ யூ அக்செப்ட் கார்டு அப்படின்றது வந்து நம்ம எங்கேயாவது பே பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கார்டு அக்செப்ட் பண்ணுறீங்களா, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம முதல்ல வந்து அந்த கடையில் கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு டூ யூ அக்செப்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அண்ட் இப்போ வந்து சேல்ஸில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எப்படி பே பண்ண விரும்புகிறீங்க, கேஷாக கொடுக்குறீங்களா கார்டு கொடுக்குறீங்களா அப்படி அவங்க கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஹவு வுட் யூ லைக் டு பே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ரொம்ப காமனான கொஸ்டின், நம்ம டெய்லி கேட்டுகிட்டே இருப்போம் வீட்டில் இருக்கவங்க கிட்ட. வாட் இஸ் ஃபார் லஞ்ச். ஸோ வாட் இஸ் ஃபார் லஞ்ச், இன்றைக்கி என்ன சாப்பாடு மத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போமா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாட் இஸ் ஃபார் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போது குவிஸ் டைம். நான் தமிழில் சொல்கிற கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இன்னைக்கு என்ன நாள். நெக்ஸ்ட் ஒன், இங்கே பக்கத்தில் ஏதாவது ஏடிஎம் இருக்கா. நெக்ஸ்ட் ஒன், இதை நீ எங்கே வாங்கின. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன வாங்கின. நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போன. நெக்ஸ்ட் ஒன், இதை நான் எங்கே வாங்கலாம். இப்போ பார்த்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸும் கூட. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் சின்னதாக அட்லீஸ்ட் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது சேட்டெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பேச ஏதாவது சான்ஸ் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் மறக்கவே மறக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகே இங்கிலீஷ் தானே, இது என்ன ஒரு பெரிய விஷயமா, நம்ம பேசிடலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக ஃப்ளூயண்ட்டாகவும் நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த லாக்டவுன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நாள் போடுற லெசன்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும் அப்படின்றனால நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ. பை.